பார்த்து வருகிறோம். வரும் 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் வி த லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு நடக்கிறது. முதலமைச்சர் விஜயை நேரடியாக எதிர்க்கும் வகையில் அண்ணாமலை பேச்சு இருக்கும் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. இளைஞர்களை குறிவைத்தே அரசியல் செய்ய அண்ணாமலை திட்டம் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தவேகாவை எதிர்க்கும் இளைஞர்களை தங்கள் பக்கம் இழுக்க அண்ணாமலை திட்டம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். அண்ணாமலை வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலையோட அதன் முதல் மாநாடு வரும் 12ஆம் தேதி நடக்கவிருக்கிறது பொள்ளாச்சியில். என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, எப்படி அவருடைய பேச்சு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் உங்களிடம்? வணக்கம். பாஜகவிலிருந்து அண்ணாமலை விலகி வி த லீடர்ஸ் அமைப்பை அவர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அந்த நாள் முதலேயே தற்பொழுது வரை பெரிய அரசியலில் ஈடுபாடு இல்லாமல் அவர் இருந்து வருகிறார். ஒரு அமைதியான முறையை அவர் கையாண்டு வருகிறார். முக்கியமாக ஜூலை மாதத்திலிருந்து இந்த அமைப்பினுடைய செயல்பாடு என்பது இருக்கும் என்று அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில வரக்கூடிய 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் இந்த அமைப்பினுடைய முதல் மாநாடு நடைபெற இருக்கிறது. முக்கியமாக இந்த மாநாட்டில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய போகிறார்கள், இந்த மாநாடு எப்படி நடக்கப் போகிறது, எதை முன்னிறுத்தி நடக்கப் போகிறது, அதே போல இந்த மாநாட்டில் அவரினுடைய பேச்சு எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. முக்கியமாக அவரினுடைய பேச்சு, அந்த மாநாட்டினுடைய உரை என்பது நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தையும் அதே போல முதலமைச்சர் விஜய் அவர்களையும் விமர்சிக்கக்கூடிய வகையில இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு அமைதியான முறையையே அண்ணாமலை கையாண்டு கொண்டிருந்தார். அதுவும் அந்த வி த லீடர்ஸ் அமைப்பை தொடங்கிய பிறகு ஒரு அமைதியான நிலையை அவர் எடுத்துக் கொண்டிருந்தார். தற்பொழுது கூட அவர் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில 10ஆம் தேதி தான் மீண்டும் தமிழகத்திற்கு திரும்ப இருக்கிறார். அந்த வகையில தொடர்ச்சியாக இதுபோன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய சூழல், அதாவது தாவேகாவினுடைய எதிர்ப்பா அல்லது இதுபோன்ற நிலைப்பாடு இன்னும் அவர் எடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த மாநாட்டில் அவரினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை விளக்கக்கூடிய வகையில அவரினுடைய உரை என்பது இருக்க போகிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல முக்கியமாக அந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாநாடு பொள்ளாச்சியில நடைபெற இருக்கிறது. சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் அதற்கான ஏற்பாட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக நிர்வாகிகள் நம்மிடையே தெரிவித்திருந்தார்கள். அதே போல அந்த மாநாட்டில் 50,000 இருக்கைகள் போடப்பட இருப்பதாகவும் சுமார் 1 லட்சம் பேர் வரை அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக பங்கேற்கக்கூடியவர்கள் அந்த பொள்ளாச்சி தொகுதிக்குட்பட்ட, அந்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்துதான் அந்த மாநாட்டிற்கு வரக்கூடியவர்களுக்கான அந்த அழைப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி மற்ற மாவட்டங்கள், மற்ற இடங்களில் இருந்து விருப்பத்தின் அடிப்படையில் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. மற்றபடி அந்த பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் இருந்து மட்டும் அந்த மாநாட்டிற்கு பெரும்பான்மையானவர்களுக்கான அந்த அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அதில் பெரும்பாலும் இளம் ஆண்களும் இளம் பெண்களும் தான் அதில் பங்கு பெற இருக்கிறார்கள். பங்கு பெறக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான டிரெஸ் கோடு என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல வரக்கூடிய அனைவருக்கும் வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய அந்த பேட்ச் கொடுக்க போக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல கலந்து கொள்ளக்கூடியவர்களினுடைய அனைத்து விவரங்கள், அதாவது அவர்களுடைய தொலைபேசி எண், அவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், இதுபோன்ற விவரங்களையும் அவர்கள் சேகரிக்கக்கூடிய வகையில அந்த ஏற்பாடுகள் திட்டமிடப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த மாநாட்டில் அவரினுடைய பேச்சு என்ன மாதிரி இருக்க போகிறது, தாவேகா அரசினுடைய எதிர்ப்பு மனநிலையா அல்லது வேறு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அவர் எடுக்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் நான் முன்ன சொன்னது போலவே அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பெரிய அளவில் அரசியல் விமர்சனங்களை முன்வைக்காமல் இருந்து வருகிறார். சிறிய அந்த மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு அந்த பதில்கள் என்பது, அந்த பதிவுகள் என்பது போட்டு வந்தாலும் கூட பெரிய
பெரிய அளவில் எந்த ஒரு விமர்சனமோ அந்த அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக எந்த ஒரு எதிர்ப்பையோ அவர் தெரிவிக்காமலேயே இருந்து கொண்டிருக்கிறார். இதற்கிடையே நடைபெறக்கூடிய அந்த முதல் மாநாட்டில் தாவேகாவினுடைய அந்த விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய வகையிலையும் முதல்வர் விஜயை நேரடியாக விமர்சிக்கக்கூடிய வகையிலையும் அவரினுடைய பேச்சு இருக்கும், அவரினுடைய உரை இருக்கும் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அது ஒரு முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போல இளைஞர்கள் இளம் பெண்களை கவரக்கூடிய வகையிலையும் அவரினுடைய பேச்சுக்கள் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதுபோல அடுத்தடுத்த நாட்களிலும் இதே போன்ற மாநாடுகள் நடைபெற இருப்பதாகவும், ஏனென்றால் திருச்செந்தூரிலும் கூட வரக்கூடிய 26ஆம் தேதி மற்றொரு மாநாடு, இரண்டாவது மாநாடு நடைபெற இருக்கிறது. இப்படி மாதத்திற்கு 2 அல்லது 3 மாநாடுகளை நடத்தி மக்களை எல்லாம் நேரில் சந்திக்கக்கூடிய வகையில அந்த வீத லீடர்ஸ் அமைப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில அவரினுடைய முன்னெடுப்புகள் அடுத்தடுத்ததாக இருக்கும். அண்ணாமலை வீத லீடர்ஸ் அமைப்பை தொடங்கிவிட்டார். அவரினுடைய அந்த அமைப்பு விரைவில் கட்சியாக மாற இருக்கிறது. அதற்கிடையே அவர் வரக்கூடிய பொது தேர்தலையும் அவர் சந்திக்க இருக்கிறார். இப்படியான சூழல்ல அரசியலில் அவர் தற்பொழுது பெரிய விமர்சனங்களையோ அல்லது கருத்துக்களையோ முன்வைக்காமலேயே தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது அவர் இந்த மாநாட்டில் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தையோ அல்லது முதல்வர் விஜயையோ நேரடியாக விமர்சிக்கக்கூடிய வகையில் அவரினுடைய பேச்சுக்கள் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது.